பையன் நான் பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த வீட்டுல 2 வருஷம் 6 மாசம் ஆயிருக்கு. ஒரு போட்டோ எடுத்ததுக்காக அடிப்பாங்களா, அடிச்சு கொண்டுடுவாங்களா? ஸ்டீல் ராடால போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்த பெண்ணை பின்னந்தலையில அடிச்சு கொய்தி மாமா கொண்டுட்டாங்க. வைரல் நியூஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் ஒரு மிக முக்கியமான தகவல். குவைத்தில் நடந்த ஒரு சில சம்பவம், அதுலேயும் குறிப்பா இப்போ ஒரு ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த ஒரு தாய் வருவார். ஃபோட்டோ வரும், இதில் பாருங்க. டிக்டாக்ல, ஃபேஸ்புக்கில், மெசஞ்சரில் என்னதில் பார்த்தாலும் இதுதான் இவங்களுடைய செய்தி தான் வைரலாக பரவுது. என்னென்னு கேட்டால் கொய்ட்டி மாமா அடிச்சு கொண்டுட்டாங்க. ஒரு ஃபோட்டோ, அதாவது அவங்க நாட்டுக்கு போகிறதுக்கு தயாராக இருந்த நிலையில் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய குழந்தைகள் எல்லாரும் இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது எதுக்காக என் குழந்தைகளை ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அடிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் சில வீடியோக்கள் பரவுது. அதே மாதிரி இன்னும் சில வீடியோக்களில் அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, அதனால அடிச்சிட்டாங்க. ஆனால் இதில் உண்மைத்தன்மையை யாரும் இன்னும் சரியான முறையில் ரிவீல் பண்ணலை. குறைஞ்சது நான் நினைக்கிறேன் ஒரு 100கணக்கான வீடியோ இவங்கள சம்பந்தமான பல வீடியோக்களை தேடி பார்த்துட்டேன். உண்மைத்தன்மை என்று எதுவுமே இல்லை, உண்மையான காரணம் எதுவும் இல்லை. அதே போல் இப்போ இந்திய தூதரகத்தில் உள்ள ஒருத்தருக்கு பேசி வினவிய போது இது சம்பந்தமாக குவைத்துடைய குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணை பண்ணுறாங்க. தடவியல் துறை அவங்களுடைய உடலை தடவியல் பரிசோதனைக்கு பிறகு இது சம்பந்தமான அனைத்து விடயங்களையும் வெளிக்கொண்டு வருவாங்க. இதில் யார் குற்றம் சாட்டப்படுறாங்களோ அவங்க நிச்சயமாக கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்படுவாங்க அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஆனால் இது வரையிலையும் விழுந்து தலையடிப்பட்டதா இல்லை மாமா தான் அடித்தாங்களா அப்படின்றதுக்கான சரியான சோர்ஸ் எதுவும் இல்லை. அதே மாதிரி குவைத்துடைய நியூஸ்கள்லையும் இதை பற்றி எந்த ஒரு செய்தியும் பரப்பப்படலை. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் டிக்டாக், ஃபேஸ்புக், சோஷியல் மீடியாக்களில் உள்ள நீதவான்கள், போலீஸ் அதிகாரிகள், குற்ற புலனாய்வுத்துறை அவங்க இஷ்டத்துக்கு ஒவ்வொரு தகவலை வெளியிடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி நடக்கிறது சாத்தியம். ஆல்ரெடியே நம்ம நிறைய வீடியோக்களில், நிறைய செய்திகளில், நம்மளுடைய செய்திகளை நம்ம போட்டிருக்கிறோம். குழந்தைகளை பக்கத்தில் வச்சுட்டு செல்ஃபி எடுத்ததுக்காக, குழந்தைய பாத்ரூமில் வச்சுட்டு பாத்ரூம் போனதுக்காக, தன்னுடைய பேரன், அதாவது மகன் மாதிரியும் இல்லை, தன்னுடைய பேரன் மாதிரி இருக்கிறானே, மகளுடைய மகன் மாதிரி இருக்கிறானே அப்படின்னு குழந்தைக்கு ஃபோட்டோ ஒன்று பிடிச்சா, தன்னுடைய மகளுக்கு இங்கே பாரு நம்ம பேரன் மாதிரியே இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ ஒன்று பிடிச்சி அனுப்புறதுக்காக செல்ஃபி எடுத்த ஒரு பெண்ணு அடின்னு அடித்து துன்புறுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பினாங்க. அதே மாதிரி எப்போ பாரு நீ என்னடா உச்சா போயிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி அவன் இன்னைக்கு பெம்பஸ் போட்டியா இல்லையா அப்படின்னு அந்த தொட்டு பார்த்துருக்குறாங்க. சாதாரணமாக பெம்பஸ் போட்டிருக்கானா இல்லையா அப்படின்றத தொட்டு பார்த்துருக்குறாங்க. சரியாக மறைப்பூறுப்பு இருக்கக்கூடிய இடத்துல சின்ன பையன், அதாவது ஒரு 3 வயது பையனா, ஓமானில் நடந்த சம்பவம். அந்த அம்மாவை பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் ஒவ்வொரு பிரச்சனைகள்லையும் போட்டு கிட்டத்தட்ட 6 வருடம் சீரழித்து அதுக்கு பிறகு நாட்டுக்கு அனுப்பினாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது. நம்மளும் தொடர்ந்து அவேர்னஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்மளுடைய சகோதரிகளுக்கு. தயவு செய்து இந்த சோஷியல் மீடியாக்கள், இந்த நாட்டு குழந்தைகளோட வீடியோக்கள் போடாதீங்கன்னு எப்படித்தான் நம்ம சொன்னாலும் சிலருக்கு அது அப்ஜெக்ஷனே இல்லை. அது அவங்களுக்கு எந்த ஒரு இது அதை பற்றி கவலையே இல்லை. அடுத்தது சிலர் இந்த யூடியூப் வீடியோலாம் போடுறதெல்லாம் யார் பார்க்குறதே இல்லையே, டிக்டாக்கே கதின்னு நிறைய பேர் கிடக்குறாங்க. அதே மாதிரி சில அநீதிகள் தொழிலாளர்களுக்கு தினந்தோறும் நடக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு சகோதரி எனக்கு வீடியோ ஒன்று போட்டாங்க. 2 விடயம் சொன்னாங்க. 3 மாதமாக சம்பளம் கொடுக்காத ஒரு பிரச்சனைன்னு சொல்லி. அவங்களோட பிரச்சனை எப்படி தெரியுமா? அதாவது நாளைக்கு இரவு 10 மணிக்கு ஃப்ளைட், நாளைக்கு ஃப்ளைட் இருக்குது, இன்னைக்கே கொண்டு போய் ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டாங்க. ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல். நிறைய அநியாயங்கள் நடக்குது. தயவு செய்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நீங்கள் யாருமே இல்லை, நம்மளுக்கு நம்ம மட்டும்தான், வேற யாருமே நம்மளுக்கு உதவிக்கு வரமாட்டாங்க, நம்மளுக்கு இல்லவே இல்லை. அதை மைண்டில் வச்சு அதுக்கு ஏற்றால் போல் நடங்க, கவனமாக இருங்க. நல்ல மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க, நல்லா கவனிக்கக்கூடிய மாமாமார்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க.
நல்ல பக்குவமாக நடந்து கொள்ளக்கூடிய மாம மக்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இன்னைக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை, எது பார்த்தாலும் பிரச்சனை. இப்போ பாரு, எவனாவது ஒருத்தன் இன்னும் அவங்க டிரைவர் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, பெரிய தொல்லையாக இருக்குது, போனஸ் அது இதுன்னெல்லாம் வீடியோ போடுறாங்க, ஏதாவது பண்ணுங்க, கண்டித்து வைங்க, நாங்கள் வேறு மாதிரி பிரச்சனை எடுப்போம். இருக்கிறது தானே சொல்லியிருக்கான், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கும், என் டிரைவருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்குவேன். அலராஸ் என்னுடைய பாபா. நல்ல மனுஷர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து அந்த மனிதாபிமானம் அப்படின்றது எதிரளவுக்கு கூட இல்லாதவங்க இருக்கிறாங்க. அதால் இருக்கிற நீங்கள் கவனமாக கண்ணியமாக இந்த நாட்டுக்கு உழைக்கிறதுக்காக வந்திருக்கிறோம், அதை கேட்டால் போல் இருந்துட்டு பெட்டியை கட்டுவோம். நல்லா பாதுகாக்கட்டும் அனைவரையும். தயவு செய்து கவனமாக இருங்க. சில துயர சம்பவங்கள் பின்னாடி வருது, அதையும் தயவு செய்து பாருங்கள். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் தம்பி. நான் சவுதிக்கு வந்து 6 மாதம், ஒரு 2 வருஷமா 6 மாதமா. எனக்கு நாளைக்கு தான் 5:30 மணிக்கு ஃப்ளைட் இருக்குது. என்னை இன்னைக்கு 5 மணிக்கெல்லாம் கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் விட்டுருந்தாங்க. நான் சாமான் பிள்ளைங்களுக்குன்னு எடுத்தேன், எங்களோட பொம்பளையோட போயிட்டு தான் நான் சாமான் எடுத்த சாமானு ஷாம்பு க்ரீம் எல்லாம் அவளுகடன்ட்டுன்னு எடுத்துக்கிட்டாளுங்க தம்பி. சரியா? ஆனால் இந்த மாதிரி பாவம் வேலை அவளுக்கு செய்யக்கூடாது. நான் இருந்த வீட்டில் எனக்கு சாப்பாடு கூட ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. நான் என்ன செய்ய, அப்பையும் நான் பல்ல கடிச்சிக்கிட்டு அந்த வீட்டில் 2 வருஷம் 6 மாதமும் நான் இருந்தேன். இப்போ நான் வந்தது கூட கரைச்சி பண்ணி தான் நான் வந்து, இல்லைன்னா அவனுக்கு என்னை அனுப்ப மாட்டாளுங்க. நான் கஷ்டப்பட்டு இப்போ கரைச்சி பண்ணி கரைச்சி கொடுக்க வந்து என்னை அனுப்பி விட்டாளுங்க. அப்போ அனுப்பி விட்டு என்னை 1 மாதம் சம்பளத்தையும் கொடுக்கல. சரியா? எனக்கு நாளைக்கு தான் ஃப்ளைட்டு பாருங்கள். இப்போ இன்றைக்கி 5 மணிக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. நான் நாளைக்கு மட்டும் நான் இங்கே இருக்கணும். எனக்கு நான் 10ஆம் தேதி காலையில் 4:45 தான் நான் ஸ்ரீலங்காவில் போயிட்டு இருந்தேன். அதுக்காட்டி நான் இங்கேயே இருக்கலாமா தம்பி? இவளுக்கு கொஞ்சம் சரி மனசாட்சிங்கிறது இல்லையா? ஆனால் நம்ம ஏஜென்சிக்காரங்க ஒரு நாள் சவுதிக்கு மட்டும் யாரையும் அனுப்பாதீங்க, நாங்கள் படுற கஷ்டம் அப்படி ஒரு கஷ்டப்படுறோம். நான் மட்டும் இல்லை, என்னையோட இன்னொரு பிள்ளையும் அப்படித்தான், அந்த பிள்ளைக்கும் அப்படித்தான், அந்த பிள்ளையும் அப்படித்தான். 3 மாதம் சம்பளம் சரி 3000 ரியாலை 3 மாதம் சம்பள சல்லி எடுத்துக்கிட்டு 3 மாதம் சம்பள சல்லி அந்த பிள்ளையோட சல்லி 3 மாதம் 3000 ரியால் சம்பளத்தையும் அந்த பிள்ளையோட அவ்வளோ சாமானே எடுத்துகிட்டு. ஆனால் அந்த பிள்ளை 1 வருஷமும் 8 மாதமும் இருந்துச்சு. அக்காம அடிக்கிறது அவங்க தப்பு தானே. அக்காம அடிக்கலைன்னு போய்க்கு சரி போலீஸால் கூட்டிகிட்டு வந்து அந்த பிள்ளையோட சாமான்லாம் எடுத்துட்டு அந்த பிள்ளையோட 3000 ரியாலை எடுத்துகிட்டு தான் அந்த பிள்ளைய நாட்டுக்கு அனுப்புனாங்க. நான் இருந்த வீட்டிலே தான், நான் இருந்த வீட்டில் அவங்களோட அம்மாவோட வீட்டில் அப்படி ஒரு அநியாயம் செஞ்சு தான் எங்களை அனுப்புனாங்க. ஆனால் இதுக்கப்புறம் நான் வந்து ஏஜென்சிலையும் கூட சொன்னேன், இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுக்கு மட்டும் நீங்கள் யாரை சரி கொடுத்தீங்கன்னா நான் உங்களோட ஏஜென்சி நம்பரை நான் போலீஸ்க்கே கொடுப்பேன்னு சொல்லி நான் என்ன வரக்குள்ளேயே என்னோடய தலைகாணிக்கு அடியில் நான் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். பிலிப்பினி பிள்ளைகிட்டே எனக்கு கொடுத்துட்டு தான் வந்தேன். யார் சரி இந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னா என் ஃபோன் நம்பரை கூட நான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட யாரும் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு. ஆனால் அல்லாவுக்காக வேண்டி யாரையும் இந்த சவுதிக்கு மட்டும் அனுப்பாதீங்க. நம்ம எம்பசியில் உள்ளவங்க எல்லாத்தையும் மாற்றுங்க. நம்ம எம்பசியில் உள்ளவங்க போய்க்காரனுங்க, எங்களுக்கு எது நடந்தாலும் பார்க்க மாட்டானுங்க. அவனுங்க இதுக்கு இப்போ நாங்கள் போனால் கூட எங்களை திரும்ப அந்த ஸ்பான்சருக்கே தான் கொடுக்குறானுங்க. பொல்லாத நாய்ங்க நம்ம எம்பசிக்காரனுங்க. Thank you so much. Thank you بيا. لتشمي خلاص أنا كل كات كنت جبالة. मैडम प्लीज मैडम أنا لايك मैडم इंडिया कम أنا ما في لايك مني كمان خلاص أنا قلتي أنا يفتح هذا كيج خلاص go. مني كم 3 years شوف أنا لايك مور لايك मैडम. يحبونها القطاوة. لا मैडم. بعدين if you're not here بعدين كات كله جاي. لا قاعد أعور قلبها أنا. لا joking. أنا take care of cat هذا my baby ها. شاليه مور تدور. لا ما تقولي لا تروحين شاليه وتخليهم في شاليه. ما تدور. يا حبيبتي يا لجمي يلا go come ها and call me من هناك اوكي. message call everything بيا. يلا تعالوا. no problem حبيبتي يلا باي لجمي. نكري
Thank you.